தேல் கொண்ட மாதிரி இருந்தது. தேல் கொண்ட மாதிரி இருக்கு. தேல் கொண்ட மாதிரி வெயிட் தூக்க முடியாது. வெயிட் தூக்க முடியாது. குனிய நிமிர முடியாது. நடக்க முடியாது. நடக்க முடியாது. சைக்கிள் ஓட்டுவீங்களா? சைக்கிள் ஓட முடியாது. முடியாது. எதுவுமே செய்ய முடியாது. பணம் படுக்க முடியாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் ஆபரேஷன் பண்ணிட்டீங்க. ஆபரேஷன் பண்ணி சரியாச்சு உங்களுக்கு. சரியால சார். ஆபரேஷன் பண்ணி சரியால. திருப்பி ஆரம்பிச்சது. திருப்பி என்னாச்சு? தேல் கொண்ட மாதிரி வந்தது. சைக்கிள் ஓட முடியாது. குனிய நிமிர முடியாது. எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரு குடும்ப இருப்பாடு கூட மறந்து போய்டும். அப்புறம் என்ன பண்ணீங்க? ரப்பானி வயசாலி வந்து. அப்புறம் ரப்பானி வயசால ஆபரேஷன் பண்ணி கூட ரப்பானி வயசால வந்தீங்க. ஐயா 6 மாசம் மருந்து எடுத்தீங்க. 6 மாசம் மருந்து சாப்பிட்டீங்க. 3 மாசத்துலயே குணம் தெரிஞ்சது. 3 மாசத்துலயே குணம் தெரிஞ்சது. அப்புறம் இப்போ சைக்கிள் எல்லாம் ஓட்டுறீங்களா? எல்லாம் வெயிட் தூக்க எல்லாம் தூக்க. சைக்கிள் ஓட்டுறீங்க, வெயிட் தூக்குறீங்க, நடக்கறீங்க, குடும்ப இருப்பாடு நார்மலா இருக்கீங்க. இடுப்பலி திரும்பி வருதா இப்போ? இல்ல சார் 10 வருஷம் சார். 10 வருஷமா ரப்பானி வயசால 6 மாசம் வைத்தியம் பண்ணுங்க. 10 வருஷமா இடுப்பலியே வரல. ஆண்ட குரூப்ல நல்லா இருக்கீங்க. இப்போ அப்போ இத பத்தி வச்சனா சப்பானி வைத்தியசாலைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இங்கே வந்திருக்கிறவருக்கு இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக வந்தார். அவருக்கு ரொம்பவும் உடம்புல மிகப்பெரிய நோயெல்லாம் இருந்துச்சு. என்ன நோயின்னு அவரே சொல்லுவார். சொல்லு. என்ன நோயின்னு சொல்லவே இல்லைங்களே. அவர் மறதி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். இப்போ யோசிச்சு சொல்லுவார். கொஞ்சம் பாருங்கள். ரொம்ப நேரம் பார்க்க முடியாது. என் பக்கத்து கேமராவை திருப்பிடுங்க. ஏன் பார்க்க முடியாதுன்னா இவர் இங்கே வந்த நிலைமை அப்படி. இது நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க, உங்களுக்கு சொல்லுங்க. நான் வந்து பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு எல்லாரும் அடிச்சு மூஞ்சி கிஞ்சனை கிழிச்சு உடம்பெல்லாம் இது பண்ணி ரணப்படுத்தி அனுப்புனாங்க. ரணப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. அப்புறம் வந்து ஐயா வந்து பார்த்தேன். என்னைய வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு சரியாச்சு. அப்புறம் வந்து ஐயா தான் எனக்கு வந்து தான் எல்லாமே பண்ணேன். அவருக்கு வந்து இந்த மூக்கெல்லாம் நான் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் இப்போ நான் வந்து நல்லா பத்தியமே இல்ல சார். அப்போ இல்ல, இப்போ இல்ல. இப்போ எல்லாமே சாப்பிடுறீங்க. எல்லாமே சாப்பிடுறேன். நல்லபடியா ஆபரேஷன் பண்ணி கூட குணமாகாத இடுப்பலி மீண்டும் தேல் கொட்டின மாதிரி என்ன வேதனை எல்லாம் வந்தது. குனிய நிமிர முடியாம வந்ததுல ஆண்டவர்ல 10 வருஷமா சுபிச்சமா இருக்காரு. அதே போல யாரும் அஞ்ச வேண்டாம். ஆபரேஷன் பண்ணாமலே இடுப்பலி பத்தியம் இல்லாம பக்கம் இல்லாம ஆண்டவங்க ரப்பானி வயசுல குணமாகுது. ஒரு விஷயம் என்னன்னா, கரண்ட் போச்சுன்னா என் அலுவலகத்திலேயே இது நடக்கும். என்னுடைய பேரை சொல்லி கெட்ட கெட்ட வார்த்தையில கத்துறது, கரண்ட் வந்தவனே யாருன்னு தெரியாமல் இங்கே இருக்கிற நர்ஸுகளே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் ஹாஸ்டலில் இவர் பண்ணியிருக்காரு. வார்டன் வாயில் குத்தி அனுப்புனார். அப்போ வந்தது தான் இந்த ஓட்டை. ஆயத்தரப்பா மூடவே முடியலை. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் சொல்லப்படுகின்ற பில்லி, சூனியம், ஏவல் என்று சொல்லப்படக்கூடிய பல விஷயங்களை இவர் வந்து எல்லாருக்கும் பண்ணியிருக்காரு. அவர் சொல்லுங்க, அந்த விஷயத்த சொல்லுங்க. நான் வந்து கரண்ட் கட்டானதுக்கு எங்கள் அப்பாட்ட போட்டு கொடுத்துட்டாரு கத்துனதை. அதனால வார்டன் மேலே கோவப்பட்டு. யார் மேல? வார்டன் மேல கோவப்பட்டு. வார்டன் மேலே கோவப்பட்டு செய்வனை வைக்கலான்னு சொல்லிட்டு. என்ன வச்சிங்க? செய்வனை வச்சிருக்காரு. பொம்மை எல்லாம் செஞ்சு வச்சேன். அப்புறம் வந்து விஷயம் தெரிஞ்சு போய் அந்த ஆளு அந்த செய்வனை அப்படி திருப்பி விட்டு விட்டாப்ல. கை கால் ஒதுங்கி செய்வனை செய்யப்பாட்டு வினைன்னு அந்த காலத்திலே இருந்திருக்கு. அதனாலதான் சொன்னாங்க. இது வந்து நான் வந்து சப்பானி வைத்தியசாலையில ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் அதை பத்தி.